எந்த ஒரு பாதுகாப்பு அமைப்பாக இருந்தாலும் சரி, அதுல யாரு கலந்துக்கிறாங்களோ அவங்களுடைய ஒத்துழைப்பும் காவல்துறைக்கு தேவை. ஏன்னா இது நீங்க எவ்வளவுதான் ஸ்ட்ரென்த் போட்டாலும் சரி, நீங்க 500 இல்ல 1000 போட்டாலும் சரி, 2000 போட்டாலும் சரி, இவ்வளவு ஒரு 10,000 15,000 20,000 இருக்கக்கூடிய கிரௌட் வந்து போலீஸை ரெசிஸ்ட் பண்ணும் பொழுது என்ன பண்ண முடியும்? இந்த சூழ்நிலைகள் வரும் கண்டிப்பா. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் அவங்களை கை வச்சு பேசி சமாதானம் பேசி கொஞ்சம் லைட்டா புஷ் பண்ணி தான் கொண்டு வர முடியும். இப்போ டிஎஸ்பி வந்து கரூர் டவுன் டிஎஸ்பி வந்து நம்ம மேம்பாலத்திலிருந்து அந்த பேசுற இடத்துக்கு வந்து அவர் தான் வந்து அந்த டீமோட பேசி கூட்டு வந்திருக்கிறாரு. ஒரு அட்லீஸ்ட் 50 மீட்டர்ஸ் பிஃபோர் இந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லியிருக்கிறாரு. சரிங்க நிறுத்திக்கலாம், வேண்டாம், கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, இங்க வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்திருக்கிறாங்க. இல்ல நாங்க அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும், இங்க இருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது, இங்க இருந்து எங்களுக்கு வந்து சரியா மைக் கேட்காது, சரியா கேட்காது. ஸோ அதனாலதான் அங்க இருந்து திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த வண்டியை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி கிரௌட கொஞ்சம் ரெண்டு சைடு மூவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிடம் வந்து தலைவரை யாராலும் பார்க்க முடியல. அந்த சமயத்தில் இந்த ரைட் சைடு லெப்ட் சைடுல இந்த கிரௌட் வந்து தே பிகம் ரெஸ்ட்லெஸ், ஆன்சைட்டி. ஸோ அதை பார்க்கறதுக்காக இல்ல நார்மலி இந்த வர கிரௌடே வந்து தலைவரை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் வர்றவங்க வந்து ரெண்டு புறமும் வந்து பார்க்க முடியாம போகும்போது ஒரு சர்ஜ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நடந்தது நம்ம இந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது, பிளஸ் நிறைய நாங்க பப்ளிக்ட விசாரிச்சோம். அதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சார் நாங்க 12 மணி 11 மணிக்கெல்லாம் வந்துட்டோம், காலையில கூட சாப்பிடாம வந்தவங்களாம் இருக்கிறாங்க, மத்தியானம் சாப்பிடாம நின்று இருக்காங்க, அங்கேயே உட்கார்ந்து அங்கேயே மூவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு சாப்பாடு வசதிகளோ இல்ல தண்ணி வசதிகளோ இல்லாம ஃபுல்லா அங்க பேஷண்டா வெயிட் பண்ணிருக்காங்க. அவ்வளவு வெயிட் பண்ணும் பொழுது ஒரு தலைவருடைய வருகை வந்து டிலே தாமதமாகும் பொழுது நிச்சயமாக அந்த கிரௌட் வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல எப்படி நடந்தது என்ன நடந்தது நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தா தான் தெரியும். பிளஸ் எவிடன்ஸ் இந்த விட்னஸ் அங்க இருந்தவங்க கலந்துக்கிட்டவங்க அவரோட விசாரிச்சா தான் நம்மளுக்கு என்னன்னு தெரிய வரும்.